அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். குவைத்தில் தற்போது மழை, லேசான மழை ஆரம்பமாகிறது. இன்றைக்கி காலையில் செய்தியில் சொன்ன மாதிரியே சாயந்தரமே மழை ஆரம்பிச்சிருக்குது. நாளை வரை தொடரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான தகவலை இந்த நேரத்தில் சொல்லியாகணும். அபு ஃபத்தீரா, குவைத்தில் அபு ஃபத்தீரா மந்தகாவில் யாரெல்லாம் இருக்கிறீங்க? அபு ஃபத்தீராவில் பார்த்தீங்கன்னா நாளைய தினம் ஜெமியா ஓப்பன் இல்லை. இப்போ இரவைக்கே பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு பிறகு இருந்தே திறக்க மாட்டோம் அப்படின்னு அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அதே போல் நாளைக்கு ஜெமியா இல்லை, கம்ப்ளீட்டாக மூடுறாங்க. அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஜெமியாக்களில் அவங்களுடைய ஸ்டாக்குகளை செக் பண்ணக்கூடிய நாள். ஸ்டாக்குகளை செக் பண்ணி ஸ்டாக் எவ்வளோ இருக்குது, பொருட்களுடைய ஸ்டாக் அது இது மற்ற எல்லாத்தையுமே செக் பண்ணக்கூடிய நாள் அப்படின்றதால ஜர்த் நடக்கிறதால நாளைய தினம் அபு ஃபத்தீரா ஜெமியா கம்ப்ளீட்டாக மூடப்பட்டிருக்கும் என்பதை அறிய தந்திருக்கிறாங்க. அபு ஃபத்தீரா பகுதிகளில் இருக்கக்கூடிய அனைவருமே இந்த அப்டேட்டை ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மழை பெய்து கவனமாக இருங்க. வாகனம் ஓட்டக்கூடியவர்கள் இரவு நேரம் என்ன மாதிரியான சூழல் மாறலாம் அப்படின்றது சொல்ல தெரியலை. இப்போதைக்கு வரைக்கும் இந்திய சகோதரர் ஒருவர் உயிரிழந்தது மற்றும் ஒரு 10 இராணுவ வீரர்கள் காயமடைந்திருக்கிறாங்க. 2 நாட்கள் நடந்த இந்த தாக்குதலில் கவனமாக இருங்க, சேஃபாக இருங்க எல்லோரும்.